இந்த மாதிரி ஏதோ மேட்டர் எல்லாம் சொல்லி சத்தி வேலை ரங்கராய நாயக்கர் அப்படின்னு சொல்லி டீஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களா? அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, தக் லைஃப். அதாவது இந்த மாதிரி ஒரு படம் எல்லாம் வந்து எடுக்க தைரியம் வேணும் அவங்களுக்கு எல்லாம். அதாவது தக்கு வேணும். நாயகனுக்கு அப்புறம் வந்து சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்கிரிப்டோட வந்து இதுல கமல் வந்து ஒரு பிரச்சனை வர பண்ணி அது மன்னிப்பு கேட்காம அப்படியே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ண பார்த்தாரு. ஆனா அது எடுபடல. அதுதான் வந்து பெரிய சோகம். இதுல கன்னட மக்கள் தப்பிச்சிட்டாங்க. கன்னட மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்காது, மன்னிப்பு கேட்டாதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஆனா இவர் மன்னிப்பு கேட்காம உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். இத வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அப்படியே ஆரம்பிக்கிறான சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு படம். என்னென்னமோ டக்கு டக்கு டக்குன்னு 2.5 மணி தான் முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மேட்ரு படம் ஃபுல்லாவே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. வரானுங்க போறானுங்க. ஒரு கோர்வை இல்ல படம். கேங்ஸ்டர் ஸ்டோரி. இது கேங்ஸ்டர் ஒரு கேங்ஸ்டர் சம்பவம் கூட இல்ல நமக்கு வந்து எடுபடல, தெரியல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. யார் அது கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே மணிரத்னம் வந்து காட்ஃபாதர்ல இருந்து உருவிட்டே இருப்பாரு. இதுலயும் அப்படியே லைட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து உருவ ஆரம்பிச்சாரு. இடையில நிறுத்தி கடைசியில டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் உள்ள விட்டாரு அப்படியே. அதெல்லாம் வந்து பயங்கரமான மேட்ரு. இப்ப மணிரத்னமே கிராஃப்ட் போய் சுத்துறத வந்து நம்ம இந்த படத்துல ஃபுல்லா அப்பட்டமா தெரியுது. ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் என்ன சொல்றது, கேவலமான ஒரு ஸ்கிரிப்டோட வந்திருக்கு பாத்தியா? இந்த காமெடியே கமலும் மணிரத்னமும் சொல்லும்போது அங்கேயே நிக்கல, நாயகன்லயே நிக்கல. ஆக்சுவலா எவால்வ் ஆயிருக்கோன்னாரு. எங்கே எவால்வ் ஆயிருக்கு போய் உன்னோட முதல்ல வந்து உன் ஸ்கிரீன் லாங்குவேஜ் தான் மணிரத்னத்துக்கு வந்து எப்பவுமே இவ்வளவு வருஷம் கை கொடுத்திருக்கு. ஆனா அந்த ஸ்கிரீன் லாங்குவேஜ் அவருக்கு வந்து இப்ப இந்த படத்துல எதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த பழசுலயே அப்படியே நின்ட்டாரு. அதுதான் இந்த படத்துல கண் கூட தெரியுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியல் மாதிரி சோகமா சிரிக்கிறானுங்க எல்லாம். கிளைமேக்ஸ் எல்லாம் சிரிச்சு தள்ளிட்டு இருந்தானுங்க. ஆடியன்ஸ் சரியான சிரிப்பு. மணிரத்னம் பிலிம் போட்டோன்னே சிரிச்சு தள்ளுறானுங்க. ஒரே இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நம்ம வந்து பழைய சிவாஜி படங்கள் ஆக்டிங் பார்த்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி கமல் போட ஓவர் ஆக்டிங் வந்து இதுல பயங்கர சிரிப்பு வருது. கமல் வந்து அவரோட ஓவர் ஆக்டிங் சிரிப்பு வந்து நம்ம வந்து இந்த காலத்திலே பாக்குறதா சரியான காமெடி. ஏன்னா சிவாஜி வந்து பழைய படம் 40 வருஷம் முன்னாடி வந்து இப்ப பார்த்தாதான் ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். ஆனா நம்ம வந்து கரண்ட்லயே பாக்கணும் கமலோட அந்த நடிப்பு, ஓவர் நடிப்பு திறமைய. எனக்கு நடிக்கிறாரு, அவார்டா கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு என்னன்னா கமலே வந்து கெட்டப் பண்ண இப்படி ஒரு கெட்டப் செகண்ட் ஹாஃப்ல இமயமலையில போய் எலும்பு கடிக்கிறாரு. பேட்மேன் நான் தாண்டா பேட்மேன் மாதிரி வராரு. அப்படியே அந்த பனிமலையில போய் போதி தர்மட்ட வந்து வித்தெல்லாம் கத்துக்கிட்டு வராரு. அப்படியே பேட்மேன் மாதிரி வந்து அப்படியே கொள்றானுங்க. கோவா போறானு, அங்க சிம்பு அங்க இருக்காரு, தாடி வளர்த்திட்டு இருக்காரு 2 வருஷம் கழிச்சு. இன்னொரு கேவலமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எனக்கு என்ன இருந்துச்சுன்னா த்ரிஷா வந்து இன்சிஸ்ட் பண்ணிருந்தா கூட ஒரு அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் போல. இன்ட்ரெஸ்டிங்கா அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரிதான் இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. நம்ம வர்றானுங்க போறான். இல்ல இப்படி வந்து எப்படி ஒரு கேவலமான படம் எடுக்க முடியும்? மணிரத்னம் எல்லாம் வந்து பேசாம ஒரு புது ஆளுகளை வச்சு லவ் ஸ்டோரி எடுங்க. ஆமா, இந்த தக் லைஃப் மணிரத்னம் அந்த பேர் வச்சு டவுட் வந்து தக் லைஃப் மணிரத்னத்தோட டைட்டில் வந்து இப்படி வைக்கவே மாட்டாரு. இந்த செக்கத்தை வந்த வானம் இந்த மாதிரி அழகான டைட்டில் எல்லாம் வச்சுட்டு வந்தவரு இதுல டைட்டிலே சரியில்லை. அப்புறம் எங்க போய் அவ்வளவுதான். இவரோட இதே பாத்தீங்கன்னா அந்த மினிமல் டயலாக் தான். இதுல பார்த்த வரவங்க வாய்ஸ் ஓவர்ல பேசிட்டு இருக்கான். பையாபுரி ஒரு வாய்ஸ் ஓவர், ஆளாளுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர். மினிமல் டயலாக், அந்த ஸ்லோ டயலாக் வந்து இதுல எடுபடல. அதே காமெடி ஆயிடுச்சு. சரி, மணிரத்னம் வந்து அவர் கிராஃப்ட் திருப்பி அவர் வந்து கொஞ்சம் இதாகணும். திருப்பியும் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுங்க, உண்மையாலுமே எழுதுங்க. பல படங்கள் இருந்து காப்பி அடிக்காம காட்ஃபாதர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து தொலைங்க. இதுல வந்து காட்ஃபாதர் சம்பவம் சரி, கேங்ஸ்டர் சம்பவம் கூட ஒண்ணுமே இல்ல. யாரு அது சொல்லுங்க. ஆதிகால எம்ஜிஆர் காலத்துல முதுகு குத்துற மாதிரி ஒரு சீனு, எம்ஜிஆர் காலத்துல ஏமாத்துவானுல கூட இருக்கவன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்னத்துக்கு இதெல்லாம்? அதாவது முதல்ல எல்லாம் கமல் படம்ல எப்படின்னா இப்ப பிடிக்கலனாலும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு புரியும். ஆனா இந்த படம்ல எப்படின்னா 50 வருஷம் பின்னாடி போயிருக்கணும், இல்லைன்னா கிழவனா இருக்கணும். கிழவனுக்கு புரியாது. டைம் டிராவல் பண்ணி நாங்க 80s போடுங்க நான் பாக்குறேன். அது வந்து முடியாது. சாரி, ஆமா அப்ப வேணா நல்லா இருக்கும். என்னத்தான் எடுக்கிறீங்க? வர வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாள் படம், இந்த பெரிய படம் பாக்கறதுக்கே டென்ஷன் ஆகுது. அப்படியே தெரிஞ்சு விருப்பம் இல்லாம தான் இதை போய் பாக்குறது. உண்மையை சொல்லணும்னா பாத்துட்டு ரிவ்யூ போடுறதுக்கு தான் போறதே. அந்த லெவல்ல தான் இருக்கு. இடையில லீவு கேட்டுலாம் வந்து இந்த படத்தை பாக்குற மாதிரி எங்க மேல செருப்பால் அடிங்க. இங்க வேற முதல்ல தமிழ் படங்கள் நாங்கெல்லாம் வந்து திருட்டு இதுல மாதிரி இந்த மாதிரி பல டவுன்லோட் எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டோம். உங்களை மாதிரி நேர்மையான ஆடியன்ஸ். நாங்க தமிழ் படத்தை வந்து நாங்க ஒருபோதும் சீடிலேயே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸோ இந்த மாதிரி எந்த இதுலயும் பார்த்தது கிடையாது. தண்டான இதுதானே. பேசாம கர்நாடகா படம் தொலைஞ்சிருக்காங்க. படமே பார்க்காம இப்பதான் நான் கன்னடக்காரன் இல்லைன்னு சொல்லி நான் வந்து வருத்தப்படுறேன்டா.
சீரியஸா அந்த மாதிரி ஒரு குப்பையை எடுத்து வச்சிருக்கீங்க. இது வந்து பெரிய என்ன ஊரா போய் மார்க்கெட்டிங் வேற மார்க்கெட்டிங் பண்ணும் போதே டவுட் ஆச்சு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்கடா. இந்த மாதிரி முதல்ல வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆட்டுக்கார மேல வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆடை தூக்கிட்டு தேட்டரா வந்தானுங்க ஊரா. அந்த மாதிரி தமிழ் இவனுக்கு வந்து ஆடு மாடு மாதிரி எல்லா ஊருக்கும் போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. நல்ல படமா இருந்தா எங்க வேணா வந்து ஹிட் ஆகுண்டா. இத்தனை வருஷம் ஓடிடில பார்த்து உங்களுக்கு அறிவு இல்லையா? அது நம்ம கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு ஒவ்வொரு ஏரியாவுக்கு போறாங்கல்ல, எப்படி சரி போலாமா ஏத்திட்டு போறாங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல. மரம் போறவங்க முதுகுல குத்திட்டு இருக்கான். கமலை வந்து முதுகுல குத்துறதா வேலையை செஞ்சுட்டானுங்க 4-5 டைம். தலையோட அந்த கேரக்டர் ஸ்கெட்சை வந்து இவர் எடுத்துட்டாரு, என்ன முதுகுல குத்துங்க அப்படின்னு. அந்த மாதிரி வரவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டு இருக்காங்க. அது பயங்கர ஜாலி காமெடி. ஆனா வந்துட்டு இந்தியன் 2 கூட நல்லா இருக்குல்ல? இந்தியன் 2 கூட நல்லா இருக்கு. நல்லா இந்தியன் 2 கூட நல்லாதான் இருக்கு. ஏன்னா இருக்கலையே மரண குப்பை படம் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குப்பை படம் இது தக் லைஃப். மணிரத்னம் படத்துல வந்து இந்தியன் 2, மணிரத்னம் படங்கள்ல வந்து இது இந்தியன் 2. எனக்கு தெரிஞ்சு பேசாம ரிட்டையர்ட் ஆயிடலாம் இல்ல இவங்க எல்லாம். ஏன் எடுக்கிறாங்க? எதுக்காக? என்ன இதுல வந்து எல்லாரும் புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க, நீங்க இப்படி எடுத்தீங்க அப்படி. ஓகே அன்னைக்கெல்லாம் எடுத்தாரு, ஓகே. கரண்ட் என்னங்கிறது தெரியணும்ல. ஒரு டெக்னிக்கல் ஒரு டெக்னாலஜி எல்லாமே அந்த காலத்துல அட்டாச்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அமல் வந்து சொன்னாரு அந்த உயிர் இல்ல, சோல் இல்ல. இவங்க படத்துல எல்லாம் வரும்போது வர அப்படியே போயிட்டே இருக்கு. கட்டாய் போயிட்டே இருக்கு. பெரிய சக்கச்சவந்த வானமா தான் இருக்குது. இது வந்து அப்படிதான் இருக்கு. அந்த பெரிய அதுக்கு சக்கச்சவந்த வானம் கூட பரவாயில்ல. இதனோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஏறுமான ஒரு சில இடங்கள்ல தான் வந்து எடுப்படுறாரு. அனிருத்தோட ஒரு இது கிடைக்கல உங்களுக்கு. அனிருத்தோட பிஜிஎம் வந்து சத்தியம் வராது. அதுல வந்து இப்போ விடாமுயற்சியில கூட வந்து மண்ணு மாதிரி போயிட்டு இருந்தாலும் செகண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல சூப்பர் தீம் போட்டிருப்பாரு. அப்படியே படத்தை சும்மா எலிமெண்ட் பண்ணும். இதுல அந்த மாதிரி ஒரு சீன் டேர்னிங் பாயிண்ட் சீன் கூட கிடையாது. கமல் வந்து ஏதோ வந்து இந்த சவுத் ஸ்லாங் பேசியிருக்காரு. அது வந்து என்ன டேஸுக்குன்னே தெரியல. டெல்லியில இருக்கானுங்க தேவையில்லாம வரவன் வந்து கொண்டு இருக்கான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் வந்து புள்ள வந்து மாட்டில தற்கொலை பண்ண எந்த காலத்துல இருக்கு? ரொம்ப எதுக்கு தற்கொலை? அது 2016 கிடையாது. இல்ல எதுக்கு சூசைட் பண்ணுங்கிற இந்த காலத்துல அப்படியே இருக்கான். போய் போலீஸ் சொல்லி அவன் முடிச்சு உள்ள போட்டுருக்கான். கிடையாது. அது இல்லாம என்னன்னா கமல் வந்து ஜெயிலுக்கு போவாரு. அதனாலதான் அவரையே போட்டு தள்ளுவானுங்க. ஒரு எத்திக்ஸ் இல்லாம இருக்கும். ஒரு பேப்பர்காரன் தெரிஞ்சு சொல்றது இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் வந்து ஒரு இது இல்லாம இல்ல. இது அசோக் செல்வம் வந்து ஏதோ வந்து நாயகன் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு ரோல் பெரிய கண்டுபிடிச்சு தள்ளுற மாதிரி வரான். ஒரு அளவு பண்றது கிடையாது. என்னடா நினைச்சிருக்கீங்க பார்த்தா ஆடு மாடு மாதிரி இருக்கா? இல்ல வந்து நார்த் இந்தியா மாதிரி உத்தரப்பிரதேஷ்கார மாதிரி இருக்கா? அடித்து அங்க போய் எடுங்கடா தமிழ் படம்லாம். இனிமேல் இந்த டாப் ஹீரோ படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இருங்க இந்த கர்நாடகா தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அடுத்த தடவை வந்து மன்னிப்பு கேட்டாதான் ரிலீஸ் பண்ணு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க பண்ணாதான் நமக்கு நிம்மதி நல்லதுங்கிறேன். ஏன்னா வேலையை விட்டு வேலைக்கெல்லாம் வரானு ஒரு வேலை இல்லையா? இல்ல எத்தனை பர்மிஷன் கேட்டு வர்றான் கம்பெனி ஆபீஸ்ல இருந்து. ஆடியன்ஸ டயர்டு பண்ணி விட்டானுங்க. இன்டர்வலே வர மாட்டேங்குது. என்னடா இழுத்துக்கிட்டே 2.25 மணி நேரத்துக்கு என்ன பெரிய ஓரளவும் கிடையாது. ஏன்டா எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் ஒரு கோட்டாக்குள்ளதான் வைப்பீங்களா? ஏன் வெளியே எங்கேயும் வைக்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஒரு படத்தை சொல்லுவாங்க, ஏன்டா கோத்தகிரில நேரோட இல்ல பெண்டுக்கு தான் வரணும் அப்படிமா. அந்த மாதிரி இருக்கு இந்த படம். கன்றாவி படம். இது வந்து வேஸ்ட். யாரும் போயிடாது. இல்ல இந்த மாதிரிதான் படம் போகுது. இஷ்டம் தான் போய் பாருங்க, இல்லன்னா விட்டுருங்க. நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் வேலை இருந்தா செய்யுங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருந்தீங்கனாலும் பார்க்க வேண்டாம். அதுக்கு ஓட்டிட்டுல அதாவது ஒரு அதை பாருங்க. ட்ரெய்லர் கூட பாக்க. ட்ரெய்லர் பார்க்கும் போதே நான் தம் அடிக்க போனேன் தெரியுமா? அந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த ட்ரெய்லரை. சரி, அடுத்த தடவை வேற படம் ஒரு இத்துப்பான படம் வரும், அது மீட் பண்ணுவோம். பை. தேங்க்யூ. வாடா போடுறேன்னு சொல்லியிருக்கியே, போட்டுறதா இரு